சஸ்பெண்ட் வைக்கும் டிவிகே ஏடிஎம்கே என்ன நடக்கிறது அதை பற்றி முழுசாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கழக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதா? டிவிகேயை உள்ளே கொண்டு வர பாஜகவை வெளியேற்றுவாங்களா? இதுக்கு உரிய பதிலளிக்காமல் சஸ்பென்ஸாக வச்சிருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது மூலமாக அதிமுக ஒரு பெரிய பிளான் போடுதுன்னு மக்களிடையே பேச்சும் பொருளாக இருக்கு. இந்த நிலையில எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்ததுல ஒரு உண்மை வெளியே வருது. அதை தான் பாஜக தலைவர் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி விவகாரத்தால் புகைய தொடங்கியிருக்கு. அதிமுக கூட்டணி வைப்போம் என்று பத்த வைத்த அமித்ஷா பாஜக தலைவர் ஆட்சி கூட்டணி அமைக்கும், ஆனால் அதிமுக தனி கூட்டணி அமைக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கும் பாஜகவில் ஒரு பெரிய கலவரமே உண்டானுச்சு. கொந்தளித்த அமித்ஷா கூட்டணியில் வைத்தால் நாங்கள் தான் தலைமையாக இருப்போம் என்று அமித்ஷா சொல்லவே அதுக்கு எடப்பாடி பழனிசாமி டிவிகே உள்ள கொண்டு வர ஒரு வழி சஸ்பென்ஸை எடப்பாடி அந்த பேச்சுவார்த்தையில் கூறியிருக்காரு. பழனிசாமி பத்திரிகையாளரை சந்தித்த போது அவர்கிட்ட கேட்ட கேள்வி, டிவிகேவை உள்ள வச்சுக்கிட்டு பாஜகவை வெளியேற்றுவீங்களா என்று கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில், குறைந்தபட்சம் கூட்டணி அமைக்க வலுவாக இருக்கு, ஆனால் திமுகவை வீழ்த்த மொத்த மக்களும் திரள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்காரு. வேற என்ன யுகம் உங்களது அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டதுக்கு அதில் பலது இருக்கலாம் அப்படின்ட்டு பதில் சொல்ல முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி கிளம்பி போனதுக்கும் அதுக்கும் அதில் பெரிய சஸ்பென்ஸே இருக்குன்னு தான் நம்மளாம் நினைக்கிறோம். கூட்டணி ஆட்சி என்பதால் பாஜக மறுசீரமைப்புக்கு தயாராகலாம். 11 ஆண்டு காலமாக கூட்டணி அமைச்ச அதிமுக திடீரென இந்த சொன்னதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகேக்கு பாஜகவை சுத்தமாக பிடிக்காது. இந்த காரணத்தினால தான் டிவிகேக்கும் பிடிக்காது, விசிகேவுக்கும் பிடிக்காது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி போடுற வலைவீச்சு தான் இது. கூட்டணி வைக்குமா டிவிகே, இல்லைன்னா டிவிகேவோட கூட்டணி வைக்குமா அதிமுக? பொறுத்திருந்து காத்திருப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.